ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6ல் 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி மற்றும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு கியூ எனில் கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2p என்பதை நிரூபிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பி கியூ அவங்க கொடுத்துருக்கிறத இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, q into p square minus 1 equal to, இப்போ qக்கு பதிலாக என்னன்னு போட போகிறோம், secant theta plus cosecant theta into p square. p squareனா sin theta plus cos theta the whole square minus 1. ஓகேவா, equal to secant theta எப்படி எழுதலாம், 1 by cos theta எழுதலாமா, plus cosecant theta 1 by sin theta எழுதலாம். அந்த மாதிரி தான் எழுதியிருக்கோம். அடுத்து இங்கே sin theta plus cos theta the whole square, a plus b the whole square. ஃபார்முலா என்ன, a square plus b square plus 2ab. அப்போது a ஸ்கொயர்னா sin ஸ்கொயர் theta, b ஸ்கொயர்னா plus cos ஸ்கொயர் theta plus 2ab. 2 into sin theta into cos theta. அடுத்து இங்கே இருக்கிற -1 அப்படியே போட்டிருக்கோம். ஓகேவா, அடுத்து இங்கே இருக்கிற ரெண்டையும் பொதுவாக எடுத்து போடுங்க. எப்படி போடலாம், கீழே sin theta into cos thetaவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே என்ன வரும், இங்கே cos theta மட்டும்தான் இருக்குது, அப்போ மேலே sin thetaவால் பெருக்குவோம். இங்கே கீழே sin theta மட்டும்தான் இருக்குது, அப்போ மேலே cos thetaவால் பெருக்குவோம். இன்ட்டு இங்கே sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta இதோட வேல்யூ என்ன, அதாவது sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin ஸ்கொயர் theta ப்ளஸ் cos ஸ்கொயர் theta ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 sin theta cos theta இருக்குது, -1 அப்படியே போட்டிருக்கோம். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் sin theta plus cos theta divided by sin theta into cos theta. இங்கே பாருங்கள், இங்கே +1 இருக்குது, இங்கே -1 இருக்குது, அப்போ 0 ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 2 into sin theta into cos theta. இப்போது இந்த sin theta cos thetaக்கு இந்த sin theta cos theta கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 into sin theta plus cos theta இருக்குமா, அதாவது இங்கே இருக்கிற sin theta into cos thetaவும் இங்கே இருக்கிற sin theta into cos thetaவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே sin theta plus cos theta இருக்குது. அப்போது 2 இங்கே sin theta plus cos theta ஈக்குவல் டு நம்ம என்னன்னு எடுத்தோம், sin theta plus cos theta ஈக்குவல் டு p. அதை கொண்டு வந்து இங்கே எழுத போகிறோம். அவ்வளோதான், நம்ம கொண்டு வர வேண்டிய ப்ரூஃப் இதுதான். அதாவது q இன்ட்டு p ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2p. அவ்வளோதான். அடுத்ததாக 9வதுல 2வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, sin theta into 1 plus sin square theta equal to cos square theta எனில் cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equal to 4 என நிரூபிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் நம்ம எப்படி போட்டோம்னா, அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்தே இந்த ப்ரூஃப் பண்ண வேண்டியது கொண்டு வர போகிறோம். ஓகேவா, இப்போ இந்த சம் எப்படி போட போகிறோம் அப்படின்னா, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம். 2 சைடு ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னா sin theta cos theta இருக்குது. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் cos theta மட்டும்தான் இருக்குது. அப்போது sin thetaவை எல்லாம் cos thetaவாக மாற்ற போகிறோம். ஓகேவா, அது பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ தீர்வு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, sin theta into 1 plus sin ஸ்கொயர் theta ஈக்குவல் டு cos ஸ்கொயர் thetaவா. இப்போது 2 சைடு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம், இருபுறமும் வர்க்கப்படுத்த.
ஸ்கொயர் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள்? சைன் தீட்டாங்கிறது சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகும். இங்கே 1 + சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது காஸ் பவர் 4 தீட்டா அப்படின்னு வரும். இப்போ ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ சைனுங்கிறதெல்லாம் காசாக மாற்றலான்னு சொன்னேன்னா எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச முற்றொருமைகள் ஃபார்முலா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இதிலிருந்து சைன் ஸ்கொயர் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்சைடு வரும்போது 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? இதை கொண்டு வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக போட போகிறோம். அப்போ போட்டால் என்ன வரும்? இங்கே வந்து 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 1 + சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படியே இருக்குது. இங்கே காஸ் பவர் 4 தீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள் a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அதாவது ஏங்கிறத 1ன்னும் பிங்கிறத 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது அதை ஃபார்முலா படி பிரித்து எழுத போகிறோம். இங்கே 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது. இதை மட்டும் ஃபார்முலா படி விரிச்சு எழுத போகிறோம். அதாவது என்ன ஃபார்முலா? a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இப்போ a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏங்கிறது 1 பிங்கிறது 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா 2ab இப்போ ஈக்குவல் டு அந்த காஸ் பவர் 4 தீட்டா அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே 1 ப்ளஸ் இப்போ இதை பார்த்தா 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி இதை பிரித்து எழுதலாமா? எப்படி எழுதலாம்? 1 a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருங்கிறப்போ அப்போ காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும். -2ab. அப்போ -2 இன்ட்டு ஏக்கு 1 பிக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு 1 2 தான் வரும். இப்போ 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்குது ஈக்குவல் டு அந்த காஸ் பவர் 4 தீட்டா இங்கே வச்சுருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே பாருங்கள் இங்கேயும் 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 + 1 2ன்னு ஆயிரும் ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா இங்கே பெருக்குனா என்ன வரும்? 2 இன்ட்டு 1 2 தான். அப்போ -2 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே இந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கணுமா? அப்போது ப்ளஸ் 2 இன்ட்டு 1 2 -2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? அதாவது இந்த 2 உள்ளே கொண்டு போய் பெருக்கிறோம். 1க்கும் பெருக்கிறோம் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பெருக்கிறோம். அப்போ -2 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா அப்படியே இருக்குது. இப்போ இதில் இன்னும் சுருக்க போகிற பாருங்கள். 1 - காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே ஒரு 2 இருக்குது இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா இங்கே -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கேயும் -2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ரெண்டையும் கூட்டினோன்னா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ பாருங்கள் இதில் இனி என்ன பண்ண போகிறோன்னா இதை கொண்டு வந்து உள்ளே பெருக்கணும். அதாவது 1ஆல் இந்த எல்லாத்தையும் பெருக்கணும் -காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் இந்த எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ அந்த மாதிரி பெருக்கினா என்ன வரும்? 1 இன்ட்டு 4 4 ப்ளஸ் அப்போ 1 இன்ட்டு காஸ் பவர் 4 தீட்டா காஸ் பவர் 4 தீட்டா 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் உள்ளே பெருக்கிறோம். அப்போ -4 காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? அடுத்து இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இங்கே காஸ் பவர் 4 தீட்டா. அப்போது காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்னு வரும். அடுத்து இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது இங்கே -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். 4 காஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இருக்கனால காஸ் பவர் 4 தீட்டான்னு வரும் ஈக்குவல் டு காஸ் பவர் 4 தீட்டா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே இருக்கிற காஸ் பவர் 4 தீட்டாவை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். இப்போ கொண்டு வந்தால் என்ன வரும்? 4 ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் பவர் 6 தீட்டா +4
காஸ் பவர் 4 தீட்டா இது இங்கே வந்துச்சுன்னா ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் வரும் 4 காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு வருமா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4 ப்ளஸ் இங்கே காஸ் பவர் 4 தீட்டா 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 5 காஸ் பவர் 4 தீட்டா, 5 காஸ் பவர் 4 தீட்டாலேருந்து ஒரு காஸ் பவர் 4 தீட்டா போயிடுச்சுன்னா மிச்சம் 4 காஸ் பவர் 4 தீட்டா இருக்கும். அடுத்து இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் இங்கே -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கேயும் -4 காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ -8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி கொண்டு வரணும் பாருங்கள். ஈக்குவல் டு 4 அதாவது ப்ளஸில் கொண்டு வரணும். அப்போது இந்த 4 நம்ம ப்ளஸில் வைக்கணும் அப்படின்னா இது வந்து ப்ளஸ்லேயே இருக்கணும். இப்போ ப்ளஸில் இருக்கணும்னா இது எல்லாத்தையும் தான் இந்த சைடு கொண்டு போகணும். அதாவது 4 இங்கேயே வச்சுட்டு ஈக்குவல் டு இது எல்லாமே ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது குறி மட்டும் மாறுமா. ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ்லேயும் மைனஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்லேயும் வரும். அப்போ இந்த சைடு வரும்போது என்ன வரும், இங்கே ப்ளஸில் இருக்கிற இது வந்து -4 காஸ் பவர் 4 தீட்டா, இங்கே +8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா அப்படின்னு வருமா. இப்போ இதை நான் ஆர்டராக எழுதுகிற பாருங்க. ஃபஸ்ட்டு காஸ் பவர் 6 தீட்டா, அடுத்து -4 காஸ் பவரை ஆர்டராக எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு 6 எழுதியிருக்கு, அடுத்து 4 எழுதியிருக்கு, அடுத்து ஸ்கொயர் ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4. ஓகேவா, புரிஞ்சுதா? அவ்வளோதான் நம்ம கொண்டு வர வேண்டிய ப்ரூஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.